வணக்கம். தமிழ் டெக் 100 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போனது கம்ப்யூட்டர் வைரஸ் பற்றி. கம்ப்யூட்டர் வைரஸுங்கிறது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் திருட முடியும். ஹேக்கர்ஸ்க்கு உங்கள் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபுல் அக்சஸையும் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வைரஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, Sub7 அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. நீங்கள் கூகுள் டைப் பண்ணி பார்த்தாலே தெரியும். அந்த டூல் ஹேக்கர் தன்னோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்குவார். அதோட சர்வர் ஃபைலை கிராக் பண்ண சாஃப்ட்வேர்லையோ இல்லை கேம்லேயோ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது .exe அப்படின்னு முடிகிற ஃபைல், அந்த ஃபைலோட அந்த சர்வர் ஃபைலை பைண்ட் பண்ணிடுவாங்க. அந்த சர்வர் ஃபைலுக்கு தான் நாம் வைரஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இன்ஃபெக்டட் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனும் கேம் ஆகிடும். கேம் ஓப்பன் ஆகிடும் ஃபுல் ஸ்க்ரீன்லேயும். பேக்ரவுண்டில் அந்த வைரஸ் இன்ஸ்டால் ஆகும். அது உங்களுக்கு தெரியாது. வைரஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அது மூலிமா அந்த ஹேக்கர் உங்கள் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஹேக்கர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் உங்கள் கம்ப்யூட்டரோட CD டிரைவை ஓப்பன் பண்ண முடியும். உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எந்த ஃபைலை வேணாலும் டெலீட் பண்ண முடியும். என்னென்ன டைப் ஆஃப் வைரஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ransomware, ட்ரோஜான், கீலாகர்ஸ், ரூட்கிட்ஸ், ஸ்பைவேர், ஆட்வேர், மால்வேர், இந்த மாதிரி பல வைரஸஸ் இருக்குது. ட்ரோஜான், ஆட்வேர் இதெல்லாம் காமனான வைரஸ்ஸு. கீலாகர்ஸ் அப்படிங்கிறது கீலாகர்ஸுங்கிறது இப்போ கீபோர்டில் நீங்கள் எந்த கீயை டைப் பண்ணாலும் அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டோர் பண்ண ஃபைல் நீங்கள் எப்போ இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிறீங்களோ அப்போ அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை அந்த ஹேக்கருக்கு அனுப்பிடும் நெட்டு மூலியமாக. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுற பாஸ்வேர்ட்ஸை கூட ஹேக்கர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடியூசிங். அதாவது ஒரு வைரஸ் ப்ரோக்ராம் தன்னைத்தானே காப்பி பண்ணி இப்போ நீங்கள் பென்ட்ரைவ் சொன்னீங்கன்னா அந்த பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிக்கும். இப்போ அந்த பென்ட்ரைவை நீங்கள் கொண்டு போய் வேறு கம்ப்யூட்டரில் சொன்னீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் வைரஸ் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் SMS மூலியமாகவும் பரவும். இப்போ இன்ஃபெக்டட் ஃபைலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போதும் பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது போக பிஸ்ஸிங் அட்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிஸ்ஸிங் அட்டாக்னால் ஒரு ஃபேமஸான வெப் பேஜஸ், அதாவது உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுக்குற மாதிரியான வெப் பேஜஸ் இருக்குங்க. ஃப்ளிப்கார்ட்டு, அப்படி பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் பாஸ்வேர்டு டைப் பண்ணுற மாதிரியான இடம், அந்த மாதிரியான வெப் பேஜஸை போலியாக உருவாக்கி அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. அதுமாரி லிங்க் அனுப்பி அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் தெரியாமல் டைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற பாஸ்வேர்டு உங்கள் ஹேக்கர்ஸுக்கு போயிடும். இந்த மாதிரி ஃபேக் வெப் பேஜஸ் நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபேக் வெப் பேஜஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து ஆண்ட்ராய்டை பார்த்திங்கன்னா, ஆண்ட்ராய்டில் நம்ம காமனாக வைரஸ் டிடெக்டட், அப்புறம் யுவர் ஃபோன் இஸ் ஸ்லோ டவுன், இந்த மாதிரியான பாப்அப் மெசேஜஸ்லாம் அடிக்கடி வரதை பார்ப்போம். இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வைரஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வைரஸ் அலர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மோடட் ஆப்ஸு, அன்னோன் சோர்ஸ்லேருந்து மோடட் ஆப்ஸு, கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணும்போது அதில் வைரஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு ஒரு வைரஸால் ஏறத்தாழ 10 மில்லியன் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் வைரஸால் அட்டாக் ஆகிருக்கு. இந்த ஹம்மிங் பேர்டுங்கிறது ஒரு வைரஸ். இப்போ நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனாலையும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.